இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு, இந்த மே மாதத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான வாக்கு தத்தம், உன்னை ஆதரிக்கும் கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தெய்வம் தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 27வது சங்கீதம். சங்கீதத்தின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்தம் என்ன? உன்னை சேர்த்து கொள்ளும் கர்த்தர். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் அநேக நேரங்களில் கைவிடப்பட்டவர்களாக, கைவிடப்பட சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறோம். சில நேரங்களில் நம்மை தெரிந்தவர்களும் நம்மை கைவிடுகிறார்கள், நமக்கு பழக்கமானவர்களும் நம்மை கைவிடுகிறார்கள். நாம் யார் மேலெல்லாம் அன்பை செலுத்தி கொண்டிருக்கிறோமோ அவர்களும் நம்மை கைவிடுகிறார்கள். ஏன் நம் கூட பிறந்தவர்கள் கூட சில நேரங்களில் கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்படுகிறோம். நம்முடைய உறவினர்களும் சரி, சில நேரங்கள் நம்முடைய குடும்பத்தாரே நம்மை ஒதுக்கிறதான அல்லது கைவிடப்படுகிறதான ஒரு சூழ்நிலைக்குள் நாம் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியத்தின் பாதையில் நீங்க போனாலும் சரி, தெய்வம் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவர், அவர் நம்மை ஆதரிக்கிறவர். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இதோ உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். ஏன் தாவீது இப்பேற்பட்ட என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த பாதையில தாவீது கடந்து வந்தவன். அவனுடைய தகப்பனும் தாயையும் தாவீது கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டவனாய் காணப்பட்டான். எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறாரு, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 3வது வசனம். வாசிங்கம்மா. ஈசாயை பலி விருந்திலிருந்து அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகின்றவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். ஆண்டவர் ஈசாய் குடும்பத்தில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்றார். ஆனா யாரையுமே குறிப்பிட்டு பேரை இங்க கர்த்தர் சொல்லல. யார்கிட்ட சொல்லல? சாமுவேல் கிட்ட சொல்லல. வேதம் சொல்லுகிறது, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. அப்படின்னா பேரையே அவர் சொல்லல. ஈசாய் குடும்பத்தில் ஒருத்தனை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அவனை வர சொல்லு பலி விருந்துக்கு. அதில் ஒருத்தனை தெரிந்து வைத்திருக்கிறனே, அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேலும் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். உன் கொம்பை தைலத்தின் கொம்பையினால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமில் உள்ள ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னா அவர் குறிப்பிட்டு பெயரை சொல்லல. ஈசாய்க்கு மொத்தம் 8 பேர் குமாரர்கள் இருக்கிறாங்க. 8 குமாரர்கள் இருக்கிறாங்க.
அந்த 8 குமாரர்களை யாரை தெய்வம் தெரிந்து கொள்ளுவார் என்று சொல்லி சாமுவேலுக்கும் தெரியாது, ஈசாய் அழைக்கப்படுகிற ஈசாய்க்கும் தெரியாது. அந்த 8 பேரையும் வர சொல்லும்படிக்கு தெய்வம் சொல்லுகிறார். 2வது வசனத்தை வாசிங்க. நான் எப்படி போவேன்? மைக்கில் வாசிங்கப்பா. அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் கொன்று போடுவானே, என்னை கொன்று போடுவானே ஆண்டவர்கிட்ட சொல்றான். 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். நீர் வருகிறது சமாதானமா? ஒரு தீர்க்கதரிசி பெத்லெகேமுக்கு வருகிறான். ஈசாயுடைய வீட்டுக்கு வருகிறத பார்த்த உடனே பயப்படுறாங்க எல்லாருமே. சமாதானமா? ஏதாவது பிரச்சனையோட, ஏதாவது எதிர்ப்போட, இல்லை ஏதோ ஒரு எச்சரிக்கை இருக்குதா? சமாதானமா என்றார்கள். 5வது வசனம். அதற்கு அவன் சமாதானம் தான். வாசிப்போம். கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவர் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை அவர்கள் பலிவிருந்துக்கு அழைக்கிறார். ஈசாயினுடைய குடும்பத்துக்கு அழைக்கிறார். வாங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஈசாயினுடைய ஈசாய் பலிவிருந்துக்கு அழைக்கப்படுகிறார். 6வது வசனம். அவர்கள் வந்தபொழுது அவன் ஏலியை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானானுக்கும் என்றான். இவன்தானா என்ற முதல் பையன் வர்றான். ஈசாயை குடும்பத்தோடு கூப்பிடுகிறான். குடும்பமாய் உள்ள வருகிறார்கள். முதல் பையன் உள்ள வந்த உடனே சாமுவேல் நினைக்கிறான், இவன்தானா? தெய்வம் தெரிந்து கொண்டது இவன்தானா? ராஜாவாக நான் சொல்லுகிறேன், ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாரே, அது இவன்தானா என்று தீர்க்கதரிசி எண்ணம் கொள்ளும் போது தேவம் என்ன சொல்லுகிறார்? 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்கணும். அப்படின்னா அவன் அழகுள்ளவன், பார்க்கிறதுக்கு சௌந்தரியமா இருக்கிறான், ஆளு நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறான் பார்க்கிறதுக்கு. அதை பார்த்த உடனே சாமுவேல் நினைச்சிட்டா, ஓ இவன் தான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா போல இருக்கு, இவனைத்தான் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார் என்று நினைக்கிறான். ஆனா தெய்வம் அவனுக்கு சொல்லுகிறார், இவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். வாசிப்போம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் மத்தியில நீங்க தள்ளப்பட்டாலும் சரி, சில நேரங்களில உங்க குடும்பத்திலேயே நீங்க ஒதுக்கப்பட்டு தான் நிப்பீங்க. நீ தனிமரமா தான் நிற்ப. யாருமே எனக்கு இல்லையே என்று நினைப்ப, அல்லது எல்லாரும் ஒன்று கூட இருந்தாலும் நீ தனிமரமாய் தவிக்கப்பட்டவர்களாய்த்தான் காணப்படுவீர்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறாய். யாரு? தீர்க்கதரிசியே. தேவனால் அழைக்கப்பட்டு வந்தவன், தேவனால் அனுப்பப்பட்ட அந்த தீர்க்கதரிசிக்கே தெய்வம் தெரிந்து கொண்டவன் யாருன்னு தெரியல. அதனால தான் சொல்லுகிறார், இதோ மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்றார். வாசிங்க 8வது வசனம். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளல. வாசிங்க 10வது வசனத்தை வாசிங்க. இப்படி ஈசாய் தன் குமாரனை 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். 7 பேரையும் கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, இவங்க ஒருத்தரையும் தெரிஞ்சுக்கலையே.
இத்தனை பேர் முன்னாடி வந்து இவர்கள் ஒருவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லையே. 11வது வசனம், பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். இவன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னா பலி விருந்துக்கு சாமுவேல் அழைக்கிறான். ஈசாயி குடும்பத்தோடு கூட வருகிறான். 7 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வருகிறான். ஆனா ஒருத்தனை விட்டுட்டான். அவன் கேட்கிறான், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா? வாசிப்போம். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அப்படின்னா அவன் ஈசாயினால புறக்கணிக்கப்பட்டுட்டான் அர்த்தம். பலிவிருந்துக்கு அழைக்கப்படும் பொழுது குடும்பத்தோடு கூட வருகிறவன் அந்த கடைசி இருக்கிற தன் பிள்ளையை தள்ளி விட்டுட்டு வருகிறான். அப்படின்னா அவன் தகப்பனால் கைவிடப்பட்டவன் தாவீது என்று அர்த்தம். அல்லேலூயா. ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு பிள்ளைகள் எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டிகிட்டு தான் போகுவோம். ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கூட்டிகிட்டு போக மாட்டோம். எல்லாரையும் முடிஞ்சா கூட்டிட்டு போவோம், இல்லைன்னா எல்லாரும் விட்டுட்டு தான் வீட்டுக்கு வெளியே போவோம். ஆனா இவன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வருகிறான். ஆனா தாவீதை விட்டுட்டு வருகிறான் என்று சொன்னா இவர்கள் மேல வைத்த அன்பு அவன் மேல இல்லை. தகப்பனும் அன்பு வைக்கவும் இல்லை, தாயும் அவன் மேல் அன்பு வைக்கவும் இல்லை. அவன் எல்லா குடும்பத்தாரும் நிராகரிக்கப்பட்டவனாய் வெளியே கைவிடப்பட்டவனாய் நிற்கிறான். வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம் தொடர்ந்து. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரட்டும், நான் பந்தியிட மாட்டேன். அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா குடும்பமே அவனை ஒதுக்கி வச்சிருச்சுன்னு அர்த்தம். முழு குடும்பமும் அவனை ஒதுக்கி வைத்து விட்டது. வாசிங்க 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று. இவனை அபிஷேகம் பண்ணு. யாரு தள்ளப்பட்டார்களோ அவர்களை தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது இப்படி எழுதுகிறார், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அவர் உன்னை ஆதரிக்கிற தெய்வம். அவர் எந்த குடும்பத்தில் நீ தள்ளப்பட்டு, எந்த குடும்பத்தில் கைவிடப்பட்டு, யாரால் நீ ஒதுக்கப்பட்டு நின்று கொண்டு இருந்தாலும் தெய்வம் இந்த மாதம் உன்னை சேர்த்து கொண்டு உன் கூட இருக்கிறதை காண்பிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம நினைப்போம், நம்மெல்லாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்போமா? நம்மெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்ளுவாரா? நம்மளெல்லாம் கர்த்தர் எப்பொழுது சேர்த்து கொள்ளுவாரா என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் யாருக்குமே தெரியாது தெய்வம் தெரிந்து கொள்ளுகிற அனுபவங்கள். சில நேரங்களில் யாரை தெய்வம் தெரிந்து கொள்ள மாட்டார் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். சில நேரங்களில் கர்த்தர் இவனைத்தான் உபயோகப்படுத்துவார் என்று நம்ம நினைப்போம். ஆனால் அவனை காட்டிலும் தாழ்மை உள்ளவனை தெய்வம் தெரிந்து கொள்ளுவார். தேவன் தெரிந்து கொள்ளுகிற அனுபவங்களோ, தேவன் தெரிந்து கொள்ளுகிற காரியங்களோ நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசப்பட்டுத்தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் அவன் இப்படி எழுதினான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போமே. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார். கர்த்தர் என்னை கைவிட்டார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்ல. இன்னைக்கு பல நேரம் நம்முடைய எண்ணங்கள் அப்படித்தான் ஓடுது. என்னை கர்த்தர் கைவிட்டுட்டாரா, என்னை கர்த்தர் மறந்து விட்டாரா என்று சொல்லித்தான் இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, உன்னை தெய்வம் மேன்மையாக வைத்திருப்பேன் என்று சொல்லுவார்.
அவர் சொல்லுகிற வார்த்தைகள், அவர் சொல்லின காரியங்கள் உன் வாழ்க்கையில் காலதாமதமாய் மாறும் பொழுது உன் இருதயத்திற்குள்ள ஓடுகிற எண்ணம் என்ன? தெய்வம் என்ன கைவிட்டுட்டாரோ, தெய்வம் என்ன மறந்து விட்டாரோ, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறப்படாதோ, அதற்கப்புறம் தெய்வம் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரோ என்கிறதான எண்ணங்கள் இன்றைக்கு பல நாட்கள் நமக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 15வது வசனத்தை வாசிப்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல், தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா. யார் உன்னை மறந்தாலும் சரி, யார் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி உன்னை கைவிட்டாலும் சரி, அல்லது நீ மறக்கப்பட்டவனாக அல்லது மறக்கப்பட்டவளாக அல்லது தள்ளப்பட்டவளாக அல்லது கைவிடப்பட்டவர்களாக நீங்க இருந்தாலும் சரி, தெய்வம் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ. தன் பிள்ளை என்ன தவறு செஞ்சாலும் என்ன ஓடினாலும் தாயோ தகப்பனும் என்ன பண்ண மாட்டாங்க? புறக்கணிக்க மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களே மறந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நீ தள்ளப்பட்டாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா. உன்னை மறக்காத ஒரு தெய்வம் இருக்கிறார். அவருக்கு பேர் இயேசு. அவர் உன்னை எங்கேக்குமே மறக்கிறது இல்லை. நீ நல்லா வளர்த்த உன் பிள்ளைங்க கூட உன்னை மறந்து இருக்கலாம், அவர்கள் கூட உன்னை ஒதுக்கி இருக்கலாம், அந்த குடும்பத்தில் கூட நீ ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டு இருக்கலாம், எல்லாராலும் நீ கைவிடப்பட்டு இருக்கலாம், அல்லது எல்லாராலும் நீ புறக்கணிக்கப்பட்டு மறக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது இந்த உலகமே உன்னை குறித்து தேவையில்லாத காரியங்களை பேசி இருக்கலாம். இவ்வளவுதான் என் வாழ்க்கையோ என்று நினைத்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்துதான் தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பது இல்லை. அப்படின்னா தெய்வம் உன்னை சேர்த்து கொண்டு வைத்திருக்கிறார் என்பதை காண்பிக்க போறார்னு அர்த்தம். அல்லேலூயா. உன்னை சேர்த்து கொள்ள போகிறார். அவரு உன்னை சேர்த்து கொள்ள போகிறார். உன்னை மறக்காதபடிக்கு, உன்னை நினைவு கூறும்படிக்கு உன் வாழ்க்கையை தெய்வம் இந்த மாதம் நடத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். இந்த அனுபவத்தில் எலியா தள்ளப்பட்டான். எலியா தேவனுக்காக வைராக்கியமா நின்ன மனுஷன்தான். கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பித்த ஒரு மனுஷன்தான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு வருகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போமே. அவனுக்கு அது தெரிந்த பொழுது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். தன் வேலைக்காரனை ஒருவனை அங்கே நிறுத்திவிட்டான். வாசிப்போம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. போதும் கர்த்தாவே, போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. போதும், இந்த வாழ்க்கை போதும். யாரு சொல்றா? எலியா. ஆண்டவருக்காக ஓடின ஓட்டங்களை பார்த்தவன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன், மழையை நிறுத்தி மறுபடியும் அந்த மழையை கொண்டு வந்து கர்த்தரை தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பித்த அந்த எலியாவனுடைய வாழ்க்கையில தான் ஒரு சோர்வு வருகிறது. அவன் சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். காரணம் என்ன? வேதனை. ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா?
ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா? இந்த காரியத்தை கேள்விப்படும் பொழுது, எசபேல் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது, நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவளை குறித்து நீ எதுவுமே குறித்து பயப்படாதே என்று கூட கர்த்தர் சொல்லலையே. நான் ஒரு நாள் பிரயாணப்பட்டு இந்த சூறைச்செடியின் கீழ் வருகிற வரைக்கும் தேவ சத்தம் எனக்கு கேட்கவில்லையே. ஒருவேளை தெய்வம் என்ன மறந்துட்டாரோ? ஒருவேளை தெய்வம் என்னை கைவிட்டுட்டாரோ? அவ்வளவுதான், என் ஓட்டம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான் என் ஊழியம் முடிந்து விட்டது, இதற்கு மேல எனக்கு எந்த ஒரு தரிசனமோ எந்த ஒரு செய்கையோ இல்லை, இதற்கு மேல நான் வாழ்கிறதற்கு பிரயோஜனமும் இல்லை என்கிற முடிவுக்குள் எலியா வந்துட்டான். வந்ததுனால தான் சொல்றான், போதும் கர்த்தாவே போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அப்படின்னா அவனுக்கு வாழ்கிறதுக்கு விருப்பமே இனி இல்லை. அவ்வளோதான், அவர் என்ன மறந்துட்டாரு, இதுக்கு மேலே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை சொல்லுகிறது. கர்த்தர் அவனுக்கு கைவிட்டுட்டாரோ? வாசிங்க தொடர்ந்து 5வது வசனம். ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்படின்னா அவ்வளவு பலகீனமாயிட்ட ஆளு, சாப்பிடல, ஒன்று கூட புசிக்கல, படுத்துட்டான். இனி எனக்கு எதுவுமே வேண்டாம், அழுத்து கொண்டு படுத்து கொண்டு இருக்கிறான். வாசிப்போம். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஏன் போஜனம் பண்ணுன்னு சொல்றாரு? ஏன் போஜனம் பண்ணுன்னு சொல்றாரு? அவன் சாப்பிடல, அவன் கொஞ்சம் கூட சாப்பிடல. தன் ஆத்துமா சாக வேண்டும், தன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள சாக வேண்டும் என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தோடு கூட இருக்கிறபடினால் அவன் என்ன பண்ணல? சாப்பிடல, பலகீனத்தோடு கூட படுத்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புறாரு, அவனை தட்டுகிறாரு. ஏன் கூப்பிடாம தட்டுறாரு? அவர் வந்து நின்று கூப்பிடலாமே, எலியாவை எழுந்திருன்னு சொல்லியிருக்கலாமே, இல்லது அவனுக்கு தரிசனம் காண்பித்திருக்கலாமே, அவனுக்கு சொப்பனத்தில் தெய்வம் பேசியிருக்கலாமே. ஆனால் தெய்வம் ஒரு தூதனை அனுப்பி, வேதம் சொல்லுகிறது, அவன் சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, அவனை தட்டுகிறான், வந்து தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு. ஏன் இங்க படுத்துக்கிட்டு இருக்கிற? ஏஞ்சி போ சொல்லல. இங்க ஏன் இருக்கிற? முதல்ல எழுந்து நட சொல்லல. அவனை முதல்ல எழுப்பி போஜனம் பண்ணு, சாப்பிடு முதல்ல. அதற்கு பேர் தான் ஆதரிக்கிற தெய்வம் அவர், அவர் பராமரிக்கிற தெய்வம் அவர். இதோ என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொன்னாரே, அவனை மறக்காத தெய்வம் அவர். தம்முடைய தூதனை அனுப்புகிறார், அவனை தட்டி எழுப்புகிறார், அவனை ஆறுதல் படுத்துகிறார், அவனை தேற்றி கொண்டு வருகிறார், அவனுக்கு போஜனத்தை கொடுக்கிறார். முதல்ல சாப்பிடு, பராமரிக்கிறாரு, முதல்ல சாப்பிடு. வாசிங்க தொடர்ந்து 6வது வசனம். விழித்து பார்க்கிற போது இதோ அனலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். அவன் புசித்து குடித்து திரும்பவும் ஆள் படுத்துட்டாரு. வாசிங்க 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. வாசிங்க. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ ஓடணும் இன்னும் நிறைய. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதில்ல வாழ்க்கை, அவ்வளவுதான் இனி எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதில்ல வாழ்க்கை. ஏன்னா நீங்க ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படின்னா இனிமேல் தான் உன் பிரயாணமே ஸ்டார்ட் ஆக போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அதை தெரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, அவன் நின்று மறுபடியும் கூப்பிடல, அவன் படுத்துட்டானே சொல்லி அவன் கோபப்படவும் இல்லை, இனிமே அவன் பிரயோஜனப்பட மாட்டான் என்று சொல்லி இவன் ஒரு முடிவை எடுக்கல.
தெய்வம் அனுப்புகிறார் மறுபடியும் எலியா கிட்ட போய் அவனை எழுப்பு. அவன் கிட்ட வருகிறான், அவன் பக்கத்தில் உட்காருகிறான், அவனை மறுபடியும் தட்டுறான். எலியா எழுந்திருப்பா, எழுந்திரு எழுந்திரு என்று சொல்லி அவன் என்ன சொல்லுகிறான்? அவனை எழுப்பி வேதம் சொல்லுகிறது போஜனம் பண்ணு. மறுபடியும் அவனுக்கு போஜனத்தை கொண்டு வந்து வைக்கிறான். போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ 40 நாள் ஓடணும். உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் தரிசனம் தேவன் வச்சிருக்கிறாரு. உன்னை குறித்து ஒரு பெரிய காரியத்தை தெய்வம் செய்யணும். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நீ எழுப்பணும். நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும். நீ தேவன் இருக்கிறார் என்பதை இன்னும் நீ நிரூபித்து காண்பிக்கணும். இன்னும் உன் ஊழிய ஓட்டங்கள் உண்டு. நீ பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரமா நீ இன்னும் ஓட வேண்டியது இருக்குது. ஆகவே நீ எழுந்து போஜனம் பண்ணு, போஜனம் பண்ணு. வாசிப்போம் 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து, அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால், அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே என்னும் தேவனுடைய பார்வை மட்டும் நடந்து போனான். ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனா. அவனை பலப்படுத்திட்டாரு. போதும் இந்த வாழ்க்கை என்று சொன்னவனை அவர் இறங்கி வந்து தேற்றுகிறார், ஆற்றுகிறார், அவனை அரவணைக்கிறார். அவனுக்கு தெய்வம் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தவுடனே அவன் சோர்ந்து போன அந்த இருதயம், சோர்ந்து போன அந்த ஆத்துமா இப்போ பலனுள்ளதாய் காணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். எவ்வளவு நாளா? 40 நாள், 40 days. அதற்கப்புறம் போஜனம் கொடுத்தான் வசனம் சொல்லப்படலை. அதற்கப்புறம் போஜனம் சாப்பிட்டான் வசனம் சொல்லப்படலை. ஆனால் கொடுக்கப்பட்ட போஜனம் அங்கே இருந்து வந்ததுனால அவனுக்குள்ள ஒரு பலத்தை கொடுத்து விட்டது. அவனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்தை உருவாக்கிடுச்சு. ஆண்டவருக்காக ஓடணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிறதான அந்த சோர்விலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆண்டவருக்காக வாழக்கூடிய ஒரு பலத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது. அதனால தான் இதோ யார் என்னை கைவிட்டாலும், என் தாய் தகப்பனே என்னை மறந்து போனாலும் கர்த்தர் என்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா. உங்களை ஒரு நாளும் மறக்காத ஒரு தெய்வம் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்க. எல்லாரும் உங்களை கைவிட்டு இருக்கலாம், எல்லாரும் உங்களை தள்ளி இருக்கலாம், அல்லது யாருமே உங்களை சேர்த்து கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது நீ தனியாக காணப்படலாம். நீ தனியாக இருக்கிறதுனால அவ்வளவுதான் என் வாழ்க்கை நடக்கிற இல்லை. உனக்கு தெரியாத ஒருவர் உன் கூட இருந்து கொண்டிருக்கிறார். உனக்கு மறைக்கப்பட்ட ஒரு தெய்வம் உன் கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ தனிமையாய் இல்லை, உன் கூட இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அவர் மறக்க மாட்டார், அவர் சேர்த்து கொள்ளுவார். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் பெதஸ்தா குளம் என்று சொல்லப்படுகிற ஒரு குளத்தண்டையில் ஒரு மனிதன் இருக்கிறான். 38 ஆண்டு காலம் வியாதியில் படுத்துக்கிட்டு இருக்கிறான். 38 ஆண்டு காலம் வியாதியில் படுத்திருக்கிறார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம், யோவான் எழுதினதான சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. வேதம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அல்லேலூயா. இயேசு எருசலேமுக்கு போகிறார். அந்த போகிற வழியில தான் பெதஸ்தா குளம் ஒன்று சொல்லி இருக்குது. அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட வருகிறாரு. அநேகர் வியாதியர்கள் படுத்து கொண்டிருக்கிறாங்க. அது எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. எப்போ அந்த குளம் கலக்குமோ, யாரு முந்தி போய் இறங்கிடலாமோ என்று சொல்லி யோசித்து அந்த பெதஸ்தா குளத்துக்கு மத்தியில் எல்லாரும் படுத்து கொண்டிருக்கிறதை ஏன் ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். அதுல ஒருத்தரை தேவன் கவனிக்கிறாரு. 38 ஆண்டு காலம் வியாதி கொண்டிருந்த மனுஷன், அவனால நடக்க முடியாது. அவனுக்கு கைகளும் காலும் விழுந்து விட்டது. அவனால் நடக்க முடியாது.
அந்த குளத்துல தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு யாருமே அவனுக்கு உதவியும் இல்லை. அவன் போகிறதுக்குள்ள மற்றவங்களை குதிச்சு விடுகிறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவன் படுத்த படுக்கையில் அப்படியே படுத்துக்கொண்டு அந்த குளத்தையே பார்த்து கொண்டு அவன் தன் ஏக்கத்தை எழுத்தி வைத்தபடியினால தெய்வம் அதை பார்க்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பல நாட்களா நீ ஒரு வேதனையின் பாதைக்குள்ள நீ கடந்து போய் கொண்டிருப்ப. அந்த வேதனையின் பாதையில் நீ கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ விதமான காரியங்கள் உன்னை கடந்து வந்திருக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் உன் இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கலாம். என் வாழ்க்கை இப்படி மாறிடாதா, என் வாழ்க்கை இப்படி மாறிடாதா, என் வாழ்க்கையின் எண்ணங்கள் இப்படி மாறிடாதா என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். அந்த 38 ஆண்டுகால வியாதி கொண்டிருந்த மனுஷன் அதைத்தான் யோசிக்கிறான். ஒருத்தவன் முன்னாடி நடந்து போனா இப்படி நான் நடக்க மாட்டேனா, ஒருத்தவன் முன்னாடி நடந்து போய் கொண்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு போயிதுனா என் வாழ்க்கை இப்படி இருக்காதா. 38 ஆண்டு காலம் ஏக்கத்தில் இருந்திருக்கிறான். அவனை இயேசு பார்க்கிறாரு. இயேசு அவனை பார்த்து அவன் கிட்ட வருகிறாரு. 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். படுத்திருந்த அவனை கண்டு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆண்டவர் கேட்கிறார், எப்பா சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறியா? நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறியா? ஏன் அவன்கிட்ட வந்து தெய்வம் கேட்கிறாரு? அவன் ஏக்கத்தை பார்த்தவர், அவனுடைய சூழ்நிலையை பார்த்தவர். 38 ஆண்டு காலம் ஒரே இடத்துல விழுந்து கிடக்கிறான். அவனுடைய காரியங்களை பார்த்தவர் அவர் கிட்ட வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் இயேசு அவனை கண்டு அவன் வெகு காலமாய் அவன் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டார். அதுக்கு அவன் என்ன பதில் கொடுத்தான்? 7வது வசனம். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கும்படி போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையே. என் குடும்பத்தாரும் கிடையாது, என் கூட பிறந்தவனும் கிடையாது, என்னோடு கூட நல்லா ஒன்றா இருந்த என் நண்பர்களும் கிடையாது. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்யக்கூட யாருமே இல்லை என்று சொல்லி தன் இருதயத்தில் வேதனையோடு அங்கலாய்ப்போடு கூட இருந்த அவனைத்தான் இயேசு பார்க்கிறாரு. இயேசு பார்த்து தான் சொல்றாரு. வாசிங்க 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடப்பா. அவன் அங்கலாய்ப்பை பார்த்த தெய்வம், அவன் கைவிடப்பட்டதாய் காணப்பட்ட தெய்வம், எல்லாராலும் மறக்கப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு உலகமே அவனை ஓரம் தள்ளின பொழுதோ தெய்வம் அவனை தேடி போகிறாரு. ஆண்டவர் சொல்றார், அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். வாசிங்க 9வது வசனம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. உதவி அற்றவனாய் இருந்த அவனைத்தான் இயேசு சுகப்படுத்தினார். எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒருத்தவருக்கும் உதவி இல்லாதவனாய் காணப்பட்ட அவனுக்குத்தான் இயேசு உதவி செய்தார். அப்படின்னா யார் வேணாலும் உன்னை மறக்கலாம். நீ யார் மேல அன்பு செலுத்தி இவங்க கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்க நீ நினைச்சிருக்கிறவங்க கூட உன்னை ஓரங்கட்டி உன்னை தூக்கி விசிறி அடிக்கலாம். ஆனா எந்த தெய்வத்தை நீ நம்பிக்கொண்டிருக்கிறியோ அந்த தெய்வம் உன்னை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க தள்ளிட்டாங்களா, கவலைப்படாத, நான் என்னை மார்போடு கூட உன்னை வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். உன்னை மார்பு மேலே சாய வச்சிருக்கிறான்னு அர்த்தம்.
உன்னை தட்டி தழுவி கொண்டிருக்கிறார். நீ என்னுடைய பிள்ளை, உன்னை பிள்ளையாக வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அப்படின்னா யாருமே இல்லை என்று ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. காரணம் என்ன? அவர்களை காட்டிலும் நம்மை நேசிக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட தெய்வம் பேசியிருக்கிறார். ஆண்டவர் அருமையான ஒரு வாக்குத்தத்தை இந்த மே மாதத்துக்கு கொடுத்திருக்கிறாரு. தெய்வம் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை தெய்வம் செய்ய போகிறார். தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தெய்வ செய்தியின் தொடர்ச்சி அடுத்த வாரம் இருக்கும். God bless you.